ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இப்பொழுது நாம் இந்த பராபவ வருஷத்தினுடைய விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த உத்தராயணத்திலே முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலமானது இந்த வருடத்தில் முன்பு ஒன்று நடந்தது மாசி மாதம், அது போன வருடம். இப்பொழுது இந்த பராபவ வருஷத்தினுடைய முதல் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் 15/5/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் எல்லா இடங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் குறிப்பாக கிருஷ்ணருடைய ஆலயங்கள் இவையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், பெரம்பூர் செல்வோம். பொதுவாக வரதராஜன் என்ற பெயருக்கு ஒரு அற்புதமான அர்த்தம் உண்டு. வரத என்றால் வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர் என்ற பொருள். ராஜன் என்றால் அரசன். அப்படி தன் பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை எல்லாம் அந்த ராஜா அள்ளி அள்ளி தருகின்றான். அரசனாக பெருமாள் திகழ்கின்றார். கஜேந்திர வரதர், அபீஷ்ட வரதர், அத்தி வரதர் என பல திருநாமங்களை கொண்ட வரதராஜ பெருமாள் மூர்த்திகள் பல ஸ்தலங்களிலே அருள் பாலிக்கின்றார்கள். ஸ்ரீராமபக்தி அனுக்கிரக வரதர், அதாவது நீடாமங்கலம் அருகிலே பெரம்பூர், முல்லைவாச பெரம்பூர் என்று உதாரணமாக சொல்வார்கள். இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கும் இந்த வரப்பிரசாதமான மிக மிக சக்தி வாய்ந்த பெருமாளை நமது குரு பரம்பரையினர் சித்தர்கள் ராமபக்தி அனுக்கிரக வரதர் என்றே அழைக்கிறார்கள். இந்த வரதருக்கு என்ன பெயர் என்றால் ராமபக்தி அனுக்கிரக வரதர். சொல்லுங்கள், ராமபக்தி அனுக்கிரக வரதர் என்றே அழைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு ராமபக்தி என்னும் மாபெரும் வரத்தை அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். சத்குரு தியாகராஜ சுவாமிகள் ராமபக்தியை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாகவே ராமபக்தி சாம்ராஜ்யம் என்று வர்ணிக்கின்றார். எப்படி அந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்கு திருமகனான ஸ்ரீராமன் தான் இந்த உன்னத ராமபக்தியை அடைந்த ஒருவரை தரிசிப்பதே ஒருவருக்கு பிரம்மானந்த நிலையை தரும் என்று ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனையிலே பாடியுள்ளார். அப்படியானால் அந்த உன்னத ராமபக்தியை நாமே அடைந்தால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்று சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். வார்த்தைகளால் ஏதோ சொல்லி விவரிக்க முடியாத தெய்வீக ஆனந்தம் அது. ராமபக்தி சாம்ராஜ்யத்திலே நுழைய தகுதி என்ன இருக்கு? வாழ்வில் ராம கைங்கரியம், ராம நாம பாராயணம், ராம சிந்தனை ஆகியவற்றை தவிர வேறு எதன் மீதும் ஆசையே இல்லாத தூய்மையான எண்ணமே அதற்கான முழு முதல் தகுதி. வேறு எந்த தேவையும் இல்லாத மனதிலேயே அந்த ராமபக்திக்கான அந்த மனநிலை வரும்போது அதுதான் திறவுகோல். இந்த மாபெரும் பாக்கியத்தை எவ்வாறு பெறுவது? நீடாமங்கலம் அருகே உள்ள அங்கே வீற்றிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் திருவடிகளில் உங்களை முழுமையாக சமர்ப்பித்து சரணடையுங்கள். சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எனக்கு ராமபக்தி தந்தருள்வாய வரராஜா தா கொடு என்று வேண்டுங்கள். மனமுருகி கேளுங்கள். பெருமாளின் 2 புறமும் கருணை கடலாக வீற்றிருக்கும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்கள் பெருமாள் நமக்கு ராமபக்தியை அருளும் வரை தொடர்ந்து நம்முடைய பெயர்களை அவரிடம் நினைவூட்டி பரிந்துரைத்து கொண்டே இருப்பார்களாம். ஆனால் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி வாழ்நாள் முழுவதும் ராம சேவையும் ராம கைங்கரித்தும் அது மட்டுமே நாம் உறுதியாக கேட்க வேண்டும். உண்மையான பக்திக்கும் காரிய பக்திக்கும் உள்ள வேறுபாடு பற்றி நமது அகஸ்திய விஜயம் இதழிலே முந்தைய பல பதிப்பிலே நாம் கொடுத்து இருக்கின்றோம். கண் குறைபாடுகளை தீர்க்கும் அற்புதமான கருணாமூர்த்தி இவர். இந்த ஸ்தலத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்ன? இங்குள்ள பெருமாள் பக்தர்களின் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் எப்பேற்பட்ட நோய்களையும் உடனே தீர்த்தருள்கின்றார். சுவாமி கூரத்தாழ்வார் அருளிய வரதராஜஸ்துவம் என்கின்ற ஸ்லோகத்தை இந்த ஸ்தலத்திலே பாராயணம் செய்வது கண் சம்பந்தமான குறைகளை போக்கி நல்வாழ்வை உடனடியாக தருவார். ஸ்ரீ போதேந்திரால் பிரதிஷ்டை என்ன? இந்த ஊரிலே ஸ்ரீ வரதராஜ பெருமாளை பிரதிஷ்டை செய்தவர் யார் என்று கேட்டால், நாம சங்கீர்த்தனம் மற்றும் நாம பாராயண முறைகளை மீண்டும் தழைத்தோங்க செய்த மாபெரும் மகான் ஸ்ரீ போதேந்திரால் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் திருக்கரங்களாலே பிரதிஷ்டை செய்தவர். அவர் காவிரி ஆற்றங்கரையிலே ஜீவசமாதி அடைந்திருந்தாலும் அவருடைய சூக்ஷம சொரூப பூஜைகளும் விஜயமும் போக்குவரத்தும் இந்த ஆலயத்தில்
24 மணி நேரமும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் பல இடங்களிலே அந்த மகானின் தெய்வீக இருப்பை பலரும் உணர்ந்து வருகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பொதுவாகவே ஒரு மகான் ஒரு அர்ச்சாவதார மூர்த்தியை பிரதிஷ்டை செய்கின்றார் என்றால் அவர் இடைவிடாது ஆன்மீக பயிற்சிகளாலும் பெரும் தவத்தாலும் பெற்ற அபரிமிதமான மந்திர பலத்தை அந்த மூர்த்தியிடம் முழுமையாக சமர்ப்பித்து விடுகின்றார். ஆகவே இதன் காரணமாக அந்த மூர்த்தியானது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக மிக அளப்பரிய ஆன்மீக சக்தியையும் தெய்வீக ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டிருக்கும். ஆகையினால் இத்தகைய மாபெரும் மகான்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் நற்காரிய வரங்கள் உடனுக்குடன் கிடைத்து வாழ்வில் மாபெரும் காரிய சித்தி உண்டாகி வருகிறது. இப்படி இந்த ஸ்தலம் மாபெரும் மகானின் திருப்பாதங்கள் பட்ட புண்ணிய பூமி என்பதால் இங்கு நாம் செய்யும் பித்ரு பூஜைகளும் வழிபாடுகளும் நமது முன்னோர்களுக்கு, அதாவது பித்திருக்களுக்கு உடனே நற்கதியை எளிதில் பெற்றுத்தரும் அற்புதமான ஸ்தலம். மேலும் நம்மை வாட்டும் எப்பேற்பட்ட பித்திரு தோஷங்கள் இறையருளால் நீங்கி பித்திருக்களின் பரிபூர்ண ஆசிகள் நம் தலைமுறைக்கு கிடைக்க இந்த வழிபாடு மிக மிக உதவும். இந்த மாபெரும் மகானின் ஆசிகளை நாம் எப்படி பெறுவது? ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு தான் நமது வாத்தியார் சொல்வது போல 1000 பேருக்கு சாப்பாடு போட்டால் அதில் ஒரு சித்தனோ மகானோ கண்டிப்பாக வந்து சாப்பிட்றது உண்டும்பாரு. தான தர்மம், பிரண்டை, வாழைக்காய், புடலங்காய் கலந்த அன்னதானம் மற்றும் தேனில் ஊறிய இஞ்சி துண்டை ஒரு தொன்னையிலும் வைத்து தானம், இஞ்சி சாறு கலந்த கரும்பு சாறு தானம், விசிறி தானம் போன்றவை பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய மூதாதையர்களுக்கு ஒரு நிம்மதியான நல்ல நிலையை பெற்றுத்தரும். மேலும் அது மேன்மேலும் பித்திருக்கள் உயர 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 நம்முடைய ஆன்மீக முயற்சியும் பக்தி நிலையும் ஸ்ரீமன் வரத நாராயணமூர்த்தியின் ஆசீர்வாதத்தால் பெருகிக்கொண்டே வரும். இப்படி இந்த திருத்தலத்தில் ராமநாமம் எழுதும் புத்தகத்தை தானம் அளிப்பது சிறப்பு. எழுதுவதற்கு பக்தர்கள் வந்து எழுதி செல்வார்கள். அதற்கு புத்தகத்தை தானமாக கொடுங்கள். ராமநாமத்தை பலமுறை இந்த புத்தகத்தில் எழுதுவது மிக மிக விசேஷம். அகண்ட ராமநாம பாராயணத்தை, அந்த நாமத்தை இங்கு ஓதுவது சிறப்பு. ஆகவே மனதார ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இந்த ஸ்தலத்திலே தொடர்ந்து அன்னதானம் செய்யுங்கள். நாம் அறியாத ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அந்த மகான் நிச்சயமாக, சந்தேகமே வேண்டாம், நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் கொஞ்சம் கூட ஏன் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. மகான்களின் அருட்பார்வை நம் சரீரத்தின் மீது பட்டாலே போதும், நமது பல ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டெரிக்கப்பட்டு விடும். அவர்களை நாம் கண்களால் நேரில் பார்க்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அவர்கள் நம்மை பார்த்து விட்டால் சரியா போச்சு. நம்மளுடைய எத்தனையோ ஜென்மத்தினுடைய கர்ம வினைகள் பஸ்பமாகிவிடும். உயர் தெய்வீக நிலையில் இருப்போருக்கு மகான்களின் தரிசனம் கிடைத்து கொண்டிருத்தான் இருக்கின்றது. இன்றும் இப்படி தரிசிப்போரும் இந்த வெளியிலே அவர்கள் காட்டிக்கொள்வது கிடையாது. கண்டவர் விண்டவர் கண்டிலர். ஸ்ரீ போதேந்திர குருராஜா போற்றி, ஸ்ரீ போதேந்திர குருராஜரே போற்றி, ஸ்ரீ ராமபக்தி அனுக்கிரக ஸ்ரீ வரதராஜரை போற்றி. வாருங்கள், முல்லைவாசல் பெரம்பூரிலே விஷ்ணுபதி புண்ணியகாலம். இந்த பெரம்பூரில் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் குடும்பங்கள் பல இடங்களிலே அவருடைய வாரிசு வம்ச வழியினர் வாழ்ந்து வருகின்றார்கள். எல்லோருக்கும் சொல்லுங்கள், புண்ணியம் உங்களுக்கு அப்பொழுதே வரும். இதை எல்லோருக்கும் பகிர்ந்து ஷேர் செய்து அனுப்புங்கள். வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் வரதராஜர் வந்து கொண்டே இருக்கும். வரமும் அருளும் பொருளும் சந்தோஷமும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையதே. அருளாலா அருணாச்சலா.